ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JLM-Starz. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலேயே எப்படி குலாப் ஜாமுன் அதாவது ப்ரெட்டில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, அப்புறமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸோட ரொம்ப சீப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜீராவை செய்ய வேண்டியதுதான். ஜீராவை செய்கிறதுக்கு 2 கப் சீனியில் 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அது ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் கலர் வரும்ல, இந்த கலர் வரும்போதில் ஒரு 2 சொட்டு ரோஸ் எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்க்கலாம். நம்ம ஏன் ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறோம்னா அப்போ தான் இதோட ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அந்த குலாப் ஜாமுன் சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ பாருங்கள், இந்த ஜீராவோட கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்மளோட ஜீரா ரெடி. இப்போ நம்ம ஜாமுனை செய்கிறதுக்கு 16 ஸ்லைஸ் ப்ரெட்டோட ஸ்லைஸ், அதாவது அந்த சைட் பக்கத்தெல்லாம் வெட்டி எடுத்துடணும். நீங்கள் ஸ்வீட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணணும். சால்ட் ப்ரெட் இல்லைன்னா சாண்ட்விச் ப்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா குலாப் ஜாமுன் நல்லா இருக்காது. ஸ்வீட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணணும். நம்ம எல்லா ப்ரெட்டோட சைடையும் வெட்டினதுக்கப்புறமா அதெல்லாம் பிசைஞ்சு இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆக்கிக்கணும். அது இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆக்கினதுக்கப்புறமா 1 கப் பால் சேர்த்து இதை நல்லா அந்த சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை பிடிக்கணும். இப்போ இதை இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி உருட்டினதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இந்த குலாப் ஜாமுனுக்கு இது செய்ய வேண்டியதான். இது கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இது பண்ணணும். அப்படி மீடியம் சைஸில் பண்ணோம்னா ஒரு 32 ஜாமுன் கிடைக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஜாமுனாக பொரிக்க வேண்டியதுதான். மீடியம் ஹீட் ஆயிலில் நம்ம வச்சுருக்க எல்லா ஜாமுனையும் பொரிக்கணும். இந்த குலாப் ஜாமுன் இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து எடுக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்லை, இது நம்ம ப்ரெட்டில் செய்கிறதுனால ரெடிமேட் மிக்ஸோட ஸ்பீடாக புரிஞ்சிடும். அதனால் டக்குன்னு இதை எடுத்துடணும். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக புரிஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஜீராவில் போட வேண்டியது தான். எல்லா ஜாமுனையும் நம்ம பொரிச்சதுக்கப்புறமா ஜீராவில் சேர்க்க வேண்டியது தான். ஜீராவில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊற விடணும். அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் ஊற வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது அழகாக மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரி, இப்போ இதை நம்ம ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊற வைப்போம். இதை 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொல்லணும்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த குலாப் ஜாமுன் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதோட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் JLM-Starz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.